பலவிதமான பிரைஸ் செக்மெண்ட்ஸ்லயும் நம்ம வந்து ஆடியோ ப்ராடக்ட்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்பதான் ஒரு ரூ. 7,000க்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ணோம். பட் அத தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2,000க்கு கேஸி நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கம்பெனிங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐஎம்ஸ் ரிவ்யூவே பார்த்தீங்க அப்படின்னா, கேஸி கம்பெனிலேருந்து தான் ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த கேஸி கம்பெனிலேருந்து தண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மகிட்ட வந்துடுச்சு. ஹெட்ஃபோன் ஜோனும் கேஸியும் கலந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிக்கக்கூடிய தண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம்ஸ் இது. ஸோ நான் கேட்டது யூஎஸ்பி டைப் சி போர்ட் வேரியண்ட். பட் அவங்க அனுப்பிச்சது 3.5mm போர்ட். பரவாயில்ல, நம்மக்கிட்ட டேக் இருக்குது, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி ஆரம்பத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இது வாங்குறப்போ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸுக்குள்ளே திறந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஐஎம்ஸை பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு டிசைன், ஒரு அழகாக இருக்குது. ஒரு ரெட்ரோ டிசைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு கேஜ், மெட்டல் கேஜுக்குள்ளே அந்த ஐஎம்ஸை வச்சு கொடுத்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கேபிள்ஸ், ரூ. 2,000 செக்மெண்ட்டு கேபிள்ஸ் நல்லா இருக்கும். பட் ஒரு ஹை குவாலிட்டி கேபிள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதோடைய கேபிளோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ கேபிளுடைய குவாலிட்டி ஓகே, இந்த விலைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். டாப் டக்கர் குவாலிட்டின்னா நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது, அவ்வளோதான், அதோட நிறுத்திக்குவோம். இது தவிர்த்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸ்னுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செட் ஆஃப் இயர் டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல், சிலிகான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒழுக்கக்கூடிய அந்த டயஃப்ராம், டிரைவர் எல்லாமே நீங்கள் அப்படியே பார்க்கலாம், கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஹெட்ஃபோன் ஜோனுடைய லோகோவையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க கேஸியோட. ஒரு இயர்ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜோனுடைய லோகோ, இன்னொரு இயர்ஃபோன்ஸில் கேஸியினுடைய லோகோ உள்ளுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெளியில் படுத்தக்கூடிய இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஓப்பன் பேக் டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வயர், இந்த கொடுத்துருக்க வயரே நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய வயரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறப்போ, நீங்கள் வந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது பாக்ஸுக்குள்ளே வந்த ஸ்டாக் வயர்ஸை தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதிலே போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ கனெக்ட் பண்ணுறேன் நான். ஆல்ரைட், ஸோ நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது என்னுடைய ஷான்லிங் UA1 டேக்கு. இதில் வந்து 3.5 கொடுத்ததுனால நம்ம டேக் கனெக்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பாட்டெல்லாம் கேட்டுட்டு திரும்ப வரேன் சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. இந்த இயர்ஃபோன்ஸை ரொம்ப நேரம் நீங்கள் காதில் மாட்டியிருந்தாலுமே உங்களுக்கு ஃபெட்டிக் இருக்காது. காதில் ஒரு இரிட்டேஷனோ ஒரு வலியோ எதுவுமே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் சிறுசாகவும் இருக்குது. அதுவும் காதோடைய முக்கால்வாசி வெயிட்டு காது மேலே போய் உங்களுக்கு ஹேங் ஆகிறதுனால கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. ஆனால் உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல கரெக்டான இயர் டிப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் தான் சீக்ரெட்டே இருக்குது. ஒரு ஐஎம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதில்ல. 2 ஐஎம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்துவமான சவுண்ட் சிக்னேச்சர். அதே மாதிரி தான் இந்த கேஸி தண்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் சிக்னேச்சருங்க. பேஸும் இருக்குது, ட்ரெபுளும் இருக்குது, ஆடியோ கிளாரிட்டியும் இருக்குது, வாய்ஸ் கிளாரிட்டியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் இயர்ஃபோன்ஸ் ஐஎம்ஸ் 2,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பலதரப்பட்ட ஜானரை கவர் பண்ணுது இது. ஸோ அதுவும் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு 2,000 எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ குவாலிட்டி எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பேஸ் இருக்குது. ஒரு டீப்பான ஒரு பேஸு, ஒய்டான உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்டு கிடையாது. ஒரு ஷார்ப்பான ஒரு பேஸ் ஸ்ப்ரெட்டு தான். பட் அந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜிங்கை வந்து குறுகலாக்கிடுது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் பேஸாக இருந்தாலுமே ட்ரெபிளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு இயர்ஃபோன்ஸ். அந்த சில்னஸ், அந்த நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் இந்த ட்ரம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான ஒரு ஃப்ரீக்வன்சி தர மாதிரி ட்ரம்ஸ் இருக்கும். அதில் இந்த சிம்பிள் அடிக்கிறப்போ டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு, அதோடைய இந்த சில்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அருமையாக இருக்குது. சவுண்டு கிளாரிட்டி 3 தடவை சொல்லலாம், கிளாரிட்டி 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 அப்படிங்கிற மாதிரி கிளாரிட்டி அவ்வளோ தூரத்துக்கு அருமையாக இருக்குது. வாய்ஸ்னுடைய அந்த செப்பரேஷன், அந்த கிறிஸ்ப்னஸ், மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ் எல்லாத்துக்குலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக கொடுத்துருக்காங்க. 2,000 விலையில் ஒரு அருமையான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இந்த கேஸியினுடைய தண்டர் இயர்ஃபோன்ஸ். ஸோ உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி வேணுமா, டைப் ஏ வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மைக் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மைக்குடைய குவாலிட்டி ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஒரு ஐஎம்ஸ்னாலே உங்களுக்கு மைக்கினுடைய குவாலிட்டி நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க.
பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப அவசரத்துக்கு யாராச்சும் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி இதை பிடுங்காம அப்படியே நீங்க கால் கண்டினியூ பண்ணி நீங்க கால் பேசிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு அவசர தேவைக்கு நீங்க கால் பேசிக்கலாம். இதை கண்டினியூஸாக அதை மைக்கில் ரெக்கார்டிங் பண்ணுவேன், கால் பேசுவேன் அப்படின்லாம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கேமிங் பிரியராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேமிங் கூட நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பண்ணுற மாதிரி எல்லா சவுண்ட் சிக்னேச்சர், எல்லா ஜானர்ஸ் ஆடியோ பிரியர்களுக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, கேசியினுடைய தண்டர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கேசியினுடைய தண்டர். 2000 ரூபாய்க்கு இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்ஃபோன் ஜோன் உடைய வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குது. இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி. வணக்கம்.